சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதலிய விசிலமுதி அனுப்புங்க. அண்ணாவோட ஸ்பீச் இன்னைக்கு செம மாஸ் போலயே. சில வீடியோஸ் பார்த்தேன், பார்த்ததுக்கப்புறம் எனக்கே கூஸ் பம்ஸ் வந்துச்சு. சாட்டையா இது? அதுல என்றா இது பிரியமானவளே படத்துல லேடி கேட்ட போட்டுட்டு முடிய விஜய் இப்படி ஆட்டிகிட்டே வருவார். அதே மாதிரி ஆட்டுறாரேப்பா. சும்மாவே அந்த ஆள் விஜயோட வீடியோ பார்த்துட்டு ஏதாவது நக்கலாக பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சாட்டையை வேற இழுத்து விட்டாங்க, கையில் கொடுத்து ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் அந்த ஆள் என்ன நக்கலாக இன்னைக்கு வீடியோ போட போகிறாரோ தெரில. உண்மையை சொல்கிறேன், எனக்கு விஜய் அண்ணா மேலாம் பயமே இல்லை. எனக்கு பயமே இவங்க மேலே தான். இப்போ இவங்கள பார்க்குறப்பே எனக்கு என்னன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரவுடிசன்னு சொல்லலாமா? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு வித பார்க்குறப்பே முரட்ட ஆளாக இருக்காங்களே. இதில் அரசியலுக்கெலாம் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் எப்படி மாறுவாங்கன்ற அந்த பயம் வந்து எனக்கு இருக்குது. மற்றபடி விஜய் அண்ணா மேலாம் பயம் இல்லை. எனக்கு பயமே இவங்க மேலே தான். இவங்களோட இன்னொரு வீடியோவும் நான் ஒன்று பார்த்தேன். என்னடா மிலிட்ரி கடா ஆள் எடுத்து வச்சிருக்கீங்க, என்னடா இது இப்படி வெயிலில் நிற்க வச்சுட்டு தளபதிக்காண்டி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு என்ன முக்கியம்? மக்கள் பாதுகாப்பு. தளபதி தான் முக்கியம், மக்கள் பாதுகாப்பு. தளபதி பாத்துக்கிறதுக்கு அவங்க வராங்க, அவங்க கூட டீம் இருக்கு. நீங்க வர நிர்வாகிகளை பாத்துக்கணும், கும்பல் வராம பாத்துக்கணும். ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் தளபதி பாக்கிறதுக்கு ரோட்ல வருவாங்க, கிரவுண்ட் வெளியே வருவாங்க. அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும். அவங்க ஒன்னா சேராம பாத்துக்கணும், கும்பல் சேராம பாத்துக்கணும். அதான் உங்க பணி. எக்காரணத்துக்கு கூட தளபதி முகத்தை கூட பார்க்க கூடாது. உன்னை எங்க போட்டாலும் சரி, உள்ள போட்டாலும் சரி, தளபதி முகத்தை கூட பார்க்க கூடாதா? என்னடா அது கன்ஃபியூஸா இருக்கு. போட்டாலும் சரி, தூரமா போட்டாலும் சரி, மலை மேல போட்டாலும் சரி, பக்கத்துல மலை இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? பக்கத்துல மலை இருக்கு. தளபதி பார்க்க ஆர்வ கோளாறுல மலையை கூட மேல வருவோம். என்னடா நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் அங்க போய் பாத்துக்கணும். அப்ப நான் இங்க நிப்பேன், அங்க நிப்பேன், எதுவுமே இருக்கக்கூடாது. நான் 2 பேர்த்த போட்டு. ஓ இப்ப புரியுது. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதனால உங்களுக்குள்ளே ஒரு ஆள் ரெடி பண்ணி மக்களை நீங்க தான் பாத்துக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ இப்பதான் புரியுது. சிவகுமார் சார் இருக்காரு, அவரு ஜேசிஓ கை எழுதி வச்சு வேற பேசுறாரு அவர் பார்த்து. சரி ஏதோ ஒரு ப்ரிகாஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. சரி இவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்து இவங்களையும் நல்லா பார்த்துட்டா ஓகே தான். பாவம் மொட்டை வெயிலில் தளபதிக்காண்டி நாங்கள் போராடுவோம்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஏதாவது காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது போக விஜய் என்ன பண்ணாலே அடிக்கிறதுக்காண்டியே ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்காவை தான் சொல்லணும். இன்னைக்கு விஜய் பேசுனது எனக்கு அவ்வளோ ஒன்றும் தப்பாகலான்னு தெரியவே இல்லை. அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி விஜய் அடிக்கணும். அவங்களுக்கு யாரு கொடுத்தாலும் காசு வாங்கிக்கோங்க, எல்லாம் உங்க காசு தான். வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். சும்மா நான் கொடுத்த அழுத்தத்துல ஆடி போய் முதலமைச்சர் நீ காலைல எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போட்டு விட்டாப்ல. ஆக்சுவலா எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, ஆனா எழுதி கொடுக்கறவங்க தான் சரியில்லை. என்ன எழுதி கொடுத்தவங்க சரியில்லை, கரெக்டாக தான் சொன்னாங்க. காசை வாங்கிட்டு யாருக்கு வேணாலும் ஓட்டு போறது அவங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன, காசு கொடுக்காம இருக்க போறாங்களா? கொடுக்க தான் போறாங்க. நீங்க கொடுத்த அழுத்தத்துலதான் முதலமைச்சர் 5000 ரூபாயை போட்டு விட்டாருன்னா அப்படியே ஒன்றிய அரசுக்கும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருதளவுல எதுவுமே இல்லாம
போட்டி உள்ளூருக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ளூரில் ஜெயிப்போம்டா, அடுத்த வெளியில் போய் அடிச்சுக்கலாம்டா. உடனே விஜய் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி மட்டம் தட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் பாலிமர் நியூஸ் சேனலோட அந்த ரிப்போர்ட்டர் பேசுகிறத கேட்டேன். அதுவும் செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அதை நீங்கள் கேட்கலாம். அதாவது விஜயினுடைய இன்றைய பயணத்தை பார்த்துதான் இந்த அறிவிப்பினை வெளியிட்டார்களா என்பது தெரியாது. ஆனால் விஜய் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துகள் அரசியல் அரங்கிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவரை சுற்றி வரக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது, தொண்டர்களை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகின்றது. விஜய் வரக்கூடிய அந்த வழியெங்கும் நிறைய பெண்கள் நிற்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கும் கூட நாம் நிறைய பெண்களை பார்க்கின்றோம், அவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிகின்றோம். அவர்கள் சொல்லும் பொழுது எவ்வளவு தொகை வந்தாலும் சரி, நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை காண முடிந்தது. விஜய் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசும்பொழுது தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லி வருவார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த முறை அதையும் கடந்து அமைச்சர்களுடைய வீடுகளிலேயே எங்களுக்கான வாக்குகள் இருக்கின்றன என்று அவர்களுடைய நிர்வாகிகள் சொல்லியிருந்தார்கள். அதன் பின்னணியில் இருந்தது என்ன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யம். அதாவது முக்கிய அரசியல் தலைவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பெண் பிள்ளைகள் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது ஈர்ப்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் ஒரு சவாலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அன்றைக்கு அந்த மேடையிலே சொல்லியிருந்தார்கள். எனவே விஜய்க்கு என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு கரெக்டாக தானே சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஜெயிப்பாரா என்னன்னலாம் தெரியாது. பட் விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க மூலயமா குழந்தைங்களா இருக்கட்டும், அப்பா விஜய்க்கு போடுப்பா, அப்பா விஜய்க்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவர் ஜெயிப்பாரா என்னன்னு சொல்லிட்டு தெரில. பட் கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் இருக்க தான் செய்யும். பயம் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்க தான் செய்யுது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ விஜய் இன்னைக்கு பேசினதும் நல்லா தான் பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு பாசிட்டிவான விஷயம்தான். ஸோ இதெல்லாம் ஏதாவது சொல்லி மட்டம் தட்டுறதுக்காண்டி இன்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு உயிர் போயிருக்கும் போல். ஸோ அந்த நியூஸை ஹைலைட் பண்ணி காமிச்சு எவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோ டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட்டு எலெக்ஷனில் தான் தெரியும் ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு வேளை விஜய் வந்துட்டா இவங்கள பார்த்தா தான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அரசியலில் இருந்துகிட்டே சில பேர் வந்து அமைதியாக கம்முன்னு இருக்காங்க. இவங்க இன்னும் அரசியலுக்கே வராமல் இப்போ வந்து ஏறி குதிச்சவங்களாம் கழுத்தில் செயின் போட்டுக்கிட்டு தளபதின்னு சொல்லிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இப்போ அரசியல் ஆட்சிக்கெலாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றது அந்த பயம் எனக்கு இருக்குது. இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஆட்சிக்கு வராமையே இவ்வளோ செழிப்பாக இருக்கீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கொள்ளை அடிக்க போகிறாங்கன்ற அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு டிஎம்கேவே வந்து போட்டுமே, தெரியாத எதிரியோட தெரியாத பயத்தோட தெரிஞ்ச பயமே ஓகே, அதுக்கு டிஎம்கேவே வந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணமும் இருக்க தான் செய்யுது. எலெக்ஷனில் தெரிஞ்சிடும், கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவில் எந்த ஒரு யூடியூப்பில் போல் வச்சாலும் அதில் டிவிக்கே தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். பட் ரியாலிட்டி அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம் எலெக்ஷன் ரிசல்ட்டில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டிவிக்கேவா டிஎம்கேவான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ ஃபாலோ பண்ணணும்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. விஜயை பற்றி பேசி டிஆரை மறந்துட்டேனே. ஆமாம், அவர் வேறு ஒரு கோவமாக கொந்தளிச்சிட்டு இருந்தார். அதாவது அவரோட படம் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்துச்சான். அதை வந்து February 14 ஏதோ மாற்றிட்டாராம். ஸோ அதனால் அவர் கொஞ்சம் டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தார் கோவத்தில். ஸோ அதை நான் மறந்தே போயிட்டேன். அதையும் இப்போ சொல்லிட்டேன் நான்.